தொடர்ந்து கற்பம் டீச்சர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி தான் படிக்க போகிறோம். இந்த குவாண்டம் தியரி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அலைப்பண்பாகவும் போகுது, அதே சமயத்தில் துகள் பண்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. இந்த துகள் பண்புக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, டிஸ்கிரீட் எனர்ஜியாக இருக்கும், டிஸ்கிரீட் பேக்கெட்ஸாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. இந்த அலைப்பண்பை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டிஃப்ராக்ஷன். இன்டர்ஃபரன்ஸ்னால் நமக்கு தெரியும், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி அலை இருந்துச்சு அப்படின்னா, இது ரெண்டும் ஒரே இதாக சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிடைக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆப்போசிட்டாக சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். அதே அலையில் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ராக்ஷன்றது பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வேவ்ஸ் இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் வழியாக அனுப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் இப்படி பரவும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ராக்ஷன் சொல்கிறது. இது அலையை பற்றி சொல்கிறது. இதில் நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸ் வந்து அதாவது பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக போகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எஸ் ஏ ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜியானது ஃப்ரீக்குவென்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ஃப்ரீக்குவென்சி தான் நம்ம C/λன்னு சொல்லலாம். இதை தான் நம்ம ஒரு E = hν அப்படின்னு சொல்கிறாரு. 6.023 × 10⁻23 hν சேர்ந்தது தான் வந்து ஒரு ஐன்ஸ்டீன் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸ் தான் சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் ஆப்ஜெக்டை நமக்கு பிளாக் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட் கொடுக்கும்போது அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக், அதாவது நம்ம ஒரு இரும்பு ராடு எடுத்துட்டோம், அதை நம்ம சூடுபடுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறும், அப்புறம் ஹாட் ரெட்டாக மாறும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக மாறும், இந்த மாதிரி கலர் மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த வேவ் வெளியிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் கொடுக்கும்போது அது பேக்கெட் ஆஃப் எனர்ஜியாக ஆற்றலை கொடுக்கும். அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாக் பாடின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஹீட்டையோ அல்லது லைட் வேவ்ஸையோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாடியாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாட் அப்சார்ப் வேவ் வந்து அப்சர்வ் பண்ணாது. அது கிரே பாடியாக இருந்துச்சுன்னா பார்ஷியலை தான் அப்சர்வ் பண்ணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அட்டவணையை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிளாக் பாடின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ஃபான்றது அப்சார்ப்டிவிட்டி, ஈன்றது பார்த்திங்கன்னா எமிட்டிவிட்டி, டீன்றது பார்த்திங்கன்னா டிரான்சிட்டிவிட்டி. இதில் பிளாக் பாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணும், அதனால் இங்கே வந்து 1, இதுக்கு ரெண்டுக்குமே வந்து 0. அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் ஒயிட் பாடி எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதனால் எமிட் பண்ணிவிடும். அப்போ ஈக்கு மட்டும் 1 கொடுங்க, இது எல்லாமே 0. அடுத்ததாக பாருங்கள் டிரான்சிட்டிவிட்டி, அது பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட் மட்டும் தான் பண்ணும், மற்றது எல்லாமே 0. ஆனால் இந்த கிரே பாடி பாருங்கள் எல்லாத்தையும் லெஸ் தென் 1 தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா E/T, இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ 1 தான் வரும். இதுதான் வந்து பிளாக் பாடி ரேடியேஷன். இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை பற்றி 3 தியரி இருக்குது. பியன்ஸ் லா, ஸ்டீஃபன்ஸ் லா, ராலே ஜீன்ஸ் லா அப்படின்னு 3 லா இருக்குது. இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.